ஆதி சீரியலில் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் மித்ரா எடுத்துகிட்டு வந்து என்னாச்சு கையில் என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப வர 11ஆம் தேதி வந்து எனக்கும் ஆதிக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண பத்திரிக்கையை வந்து கொடுக்குறாங்க. கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணத்தை நீங்கள் தான் வந்து முன்னாடி நின்று நடத்தி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு என்ன தாராளமாக நடத்தி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து சொல்லிவிட்டு வேறு வழியே இல்லாமல் பாரதி வாயாலேயே இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வர வைக்கணுங்கிறதுக்காக மித்ரா வந்து இந்த பக்கம் வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தெரிஞ்சுக்கிட்டே வந்து இந்த பக்கம் பாரதியும் தேவையில்லாமல் போய் அவங்களா மாட்டிக்கிறாங்கன்னே சொல்லிடலாம். அடுத்த நாள் காலையில் வந்து விடிஞ்சிருது. விடிஞ்சோடனே இங்கே கரெக்டாக வந்து பாரதி வந்து கீழே இறங்கி வந்தோடனே ஆமாம் ஆதித்யாவை பாத்தியா அப்படின்னு சொல்லி இங்கே எல்லாருக்கிட்டையும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே ஒருவேளை தியா கூட விளாண்டுட்டு இருப்பானோ அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ தான் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி தியா வந்து அப்பயே சாப்பிட்டு தூங்கிட்டாமா, இன்னமும் ஆதித்யாவை வந்து நீ இங்கே தான் எங்கேயா இருப்பான் அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியா ஆதித்யாவை காணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாரதி வந்து பதட்டப்பட்டவொடனே இந்த பக்கம் மித்ரா வந்து நக்கலாக வந்து சிரிச்சுக்கிட்டே பாரதி எங்கேயும் போயிட மாட்டான் இங்கே தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இருங்க அப்படிலாம் வந்து விட்டுற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்டன் பக்கம் வந்து பாட்டி போய் தேடுறாங்க. இந்த பக்கம் மாடியில் போய் வந்து பாரதி வந்து வேகமாக மாடிக்கு போகிறாங்க. பதட்டப்படாதீங்க பாரதி நானும் வரேன், நிச்சயமாக ஆதித்யா எங்கேயும் போயிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆதியும் பாரதி கூட வந்து மாடிக்கு போய் தேடுறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மா ஒரு பக்கம் தேட இந்த பக்கம் எல்லோரும் வந்து தேடி பார்க்குறாங்க. சுற்றி முற்றி வீடு ஃபுல்லாக வந்து தேடி பார்த்ததுக்கப்புறம் இங்கே வந்து பாரதி வந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம். வாழ்க்கையில் எல்லாமே என்னை விட்டு போனாலும் என் பையன் வந்து என் கூட இருப்பான்னு சொன்னால் நான் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கேன். முன்னாடி மாதிரி வந்து அவன் நல்லா இருந்தால் கூட பரவாயில்ல, இப்போ அவனுக்கு வேறு உடம்பு சரியில்லை, இன்னும் ஒரு 3 மாதத்தில் அவனை வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும், அவன் தவறாமல் எல்லா விஷயங்களும் வந்து கொடுத்தது எல்லாத்தையும் வந்து சாப்பிடணும், அவனை சாப்பிட வைக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்படி என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டானே அது எங்கடா போயிட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் அழுதோடனே தமிழ் வந்து அம்மா தைரியமாக இருமா எங்கேயும் போயிருக்க மாட்டாமா நான் இருமா அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்கிறாங்க. இங்கே பாரு என்கிட்ட ஆறுதல் சொல்கிறத விட்டுட்டு என் பையனை எங்கேன்னு கண்டுபிடிக்கணும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அம்மா எல்லாரையும் கூட்டிகிட்டு இந்த பக்கம் கிளம்பி போகிறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் சரி நம்ம போய் முத்துப்பாண்டிக்கிட்ட போய் வந்து புகார் கொடுத்துடலாமா அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்கிறப்ப கொடுக்குறத வந்து கொடுக்கலாம். வேலையை வந்து நம்ம முதல்ல இருக்கிற பக்கத்தில் இருக்கிற இடம், விளாட்ற இடம், கிரவுண்டு இங்கெல்லாம் போய் தேடி பார்க்கலாம். ஒருவேளை வந்து அவன் வந்து சரி போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் எங்கேயாவது விளையாட பூங்காக்கு போயிருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு இடமா வந்து தேடி பார்க்குறாங்கன்னே சொல்லலாம். உடனே வந்து பாரதியை வந்து காணும் எங்கே போயிட்டாங்க அப்படின்னு இங்கெல்லாம் தேடி முடிச்சுட்டு ஆதி வந்தால் கரெக்டாக இங்கே பாரதி வந்து போய் இந்த பக்கம் போய் அம்மன் கோயிலில் போய் வந்து உட்காந்துட்டு இந்த பக்கம் ஆண்டவா எனக்கு அம்மா நீ ஏம்மா வந்து எனக்கு கஷ்டத்தை மட்டும் கொடுக்குற, உனக்கு புரியவே புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் வந்து என்கிட்ட திரும்ப வர்ற வரைக்கும் நான் வந்து இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் வந்து ஒரு சபதம் எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம் அந்த இடத்துல. அப்போ கரெக்டாக வந்து மித்ரா வந்து கேட்குறாங்க என்ன பாரதி பேசுகிற, கொஞ்சமாவது புத்திசாலித்தனமாக பேசு, அவன் பையனை காணும்னா அடுத்தது என்ன பண்ணணும் எங்கே போய் தேடணுங்கிறத விட்டுட்டு இங்கே வந்து நீ உட்காந்துக்கிட்டா எல்லா விஷயங்களும் சரியாயிடுமா அப்படின்னு சொன்னோன்னே மித்ராவை பார்த்து ஆதி வந்து சத்தம் போடுறாங்கன்னே சொல்லலாம். கொஞ்ச நேரம் வந்து பொறுமையாக இருக்க முடியாதா, அவங்க கஷ்டம் அவங்களோட வழி, அவங்க இங்கே வந்து சும்மாவா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க, அவன் பையனை வந்து காணும் ஆதித்யாவை, அவனுக்கு 1000 கஷ்டம் இருக்குது, அப்படி இருக்க சூழ்நிலையில் அவனை வந்து காணும்னா அவங்க வருத்தப்பட தான் செய்வாங்க ஒரு தாயா அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் சொல்கிறாங்க. அப்போ வந்து தேடி கண்டுபிடிக்கிறது தானே ஒரே வழி, அதை விட்டுட்டு இங்கே இருந்தால் அழுதுகிட்டு இருந்தால் இங்கே உட்காந்துட்டா சரியாக போயிடுமா அப்படின்னு கேட்டோன்னே அவங்க அம்மாவாக வந்து அவங்க நினைக்கிறது தப்பு கிடையாது, நான் வந்து எப்படியாவது பாரதி நீங்கள் கவலைப்படாதீங்க, ஆதித்யாவை இன்னும் ஒரு மணி நேரத்தில் உங்ககிட்ட அழைச்சிட்டு வந்து கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் ஆதி வந்து கிளம்பி போகிறாங்கன்னே சொல்லலாம். உடனே மனவும் சேர்ந்து விட்டு அந்த ஆதி நீ எங்கே சுற்றி போனாலும் நீ கடைசியில் வந்து என்கிட்டக்க தான் வந்தாகணும், நிச்சயமாக வந்து எனக்கு வந்து உன்னை நான் வந்து எப்படியாவது கல்யாணம் பண்ணுவேன், அதுக்கு யார் தங்கு தடை இருந்தாலும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அண்ணங்கிட்ட வந்து மனசில் நினைக்கிற மாதிரி காட்டி சிரிக்கிறாங்க. அதோட முடியுது எபிசோட்.